வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நம்ம பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னரை பற்றி நிறைய பார்த்துட்டோம். அவர் வின் பண்ண டைட்டிலு, அவர் என்னென்ன பண்ணார், எக்ஸட்ரா ப்ராக் லெஸ்னர்னு சொல்லிட்டு ஒரு 100 வீடியோ எல்லாருமே போட்டிருப்பாங்க. பட் நான் ட்ரூத் வீடியோ அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் தான் சொல்லிட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் சின்னது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பல விஷயங்கள் நீங்கள் தெரியாத விஷயங்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி ட்ரூத் ஃபார் த ப்ராக் லெஸ்னர் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் சீரில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராக் பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ப்ராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரூத் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மேரேஜ் லைஃப்பை பற்றி பார்க்கலாம். ரியல் ட்ரூத். ப்ராக் லெஸ்னருடைய ஒய்ஃப் யாருப்பா? என்ன ப்ரோ எல்லாம் நீ கொஞ்சம் ஓவரா, ஸ்டேபிள் தான் அவங்களுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அது உண்மை தான். சேபிள் தான் ப்ராக் லெஸ்னருடைய ஒய்ஃபு. அதே மாதிரி மியா லெஸ்னர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு உண்டு, 2 பையனும் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு முக்கியமான ஒரு ட்ரூத் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது மியா லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தற்போதைக்கு 23 வயது ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து 2002 பிறந்திருக்கிறாங்க. ப்ராக் லெஸ்னருடைய மூத்த பொண்ணு. ஸோ முதல்ல பிறந்தது பொண்ணு தான் 2002. ஸோ ப்ராக் லெஸ்னருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2006 மே 6. ப்ரோ நான் வருஷம் 4 வருஷம் இடிக்குதே. சரி, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் ப்ரோ. அமெரிக்காலாம் வந்து புள்ள பொத்துக்கிட்டே கல்யாணம் பண்ணுவாங்க. ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் வந்து 6 வயசுக்கு அப்புறம் தான், அவர் தன்னுடைய மூத்த பொண்ணு 6 வயசுக்கு அப்புறம் தான் அவர் ஒய்ஃபையே கல்யாணம் பண்ணார். அது வரைக்கும் வந்து கண்டுக்கலையே. அந்த மாதிரி ப்ராக் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. என்ன ப்ரோ குழப்புற, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை தான். மியா லெஸ்னர் தான் முதல்ல ப்ராக் லெஸ்னர் கல்யாணம் பண்ணார். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆகலை ப்ராக் லெஸ்னர். அப்போ எப்படி ப்ராக் லெஸ்னருக்கு ஒரு பொண்ணு தத்தெடுத்து வளர்த்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. பார்த்தாலே ப்ராக் லெஸ்னர் ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிடும். ரீசன் என்னென்னா, மிக்கோல் முக்கோல் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர், ஸோ டபிள்யூபிள்யூ ஒர்க் பண்ணவங்க தான். டபிள்யூபிள்யூ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரு உண்டாயிருக்குது. ப்ராக் லெஸ்னர் அப்போதான் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருந்தனால அப்போது கல்யாணம் பண்ணலை. ஸோ பெறவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பெண் குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனால் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நடந்ததுனால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பொண்ணு ப்ராக் லெஸ்னரோட பொண்ணு அம்மா கிட்ட தான் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரெஸ்லிங் ஜானரியை தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்தார். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை வந்து அவர் வந்து வளர்க்கலை. ஸோ அவங்க தற்போதைய அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களும் அடுத்தது மேரேஜ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அவங்கள பற்றி நம்ம விட்டுறோம். ப்ராக் லெஸ்னருடைய முந்தைய காதலி அவங்கள பற்றி விட்டுறோம். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. சேபிள் கூட எப்படி லவ் உண்டாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி சேபிளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதாவது ப்ராக் லெஸ்னர் சேபிளுடைய 2வது கணவன். அமெரிக்காலலாம் அதெல்லாம் சகஜமான விஷயம். ஸோ 2வது முறை பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை கல்யாணம் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே ஒன்றா இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு டியூக் பைக்கிங் உங்களுக்கு வருதில்ல, டியூக் அண்ட் டூக் அப்படிங்கிற 2 பசங்க உண்டு. ஸோ 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குறாங்க, காலேஜ் படிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு வைங்களேன். இந்த 2 பசங்களும் ப்ராக் லெஸ்னருடைய 2வது பையன், 3வதும் பையன், முதல்ல பொண்ணு. புரியுங்களா? இந்த சேபிள் வந்து இதுக்கு முன்னாடி டபிள்யூபிள்யூவில் சண்டை போட்ட ஒரு ரெஸ்லரை தான் கல்யாணம் பண்ணி இருந்தாங்க. பட் ஆனால் கருத்து வேறுபாடு காலமாக பிரிஞ்சிட்டாங்க. அந்த ரெஸ்லர்ஸ் கூட நம்ம சேபிள் வந்து எந்த குழந்தையும் பெற்றுக்கலை. பட் ஆனால் ப்ராக் லெஸ்னர் கூட 2 குழந்தைய பெற்றுக்கிறாங்க. ஸோ மொத்தம் சேபிளுக்கு ப்ராக் லெஸ்னர் மூலியமாக 2 பசங்க அண்ட் முன்னாள் காதலி மூலியமாக ஒரு பொண்ணு. டோட்டலி பார்த்தீங்கன்னா 3 பசங்க. ப்ராக் லெஸ்னர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எதற்காக தான் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அம்மா கூட வளர்ந்த பொண்ணு. ஸோ கண்டிப்பாக எல்லா அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைனா தனி ஸ்பெஷல் தான். ஸோ அதுவும் வளர்ந்துருச்சு. அதுவும் பார்க்கறதுக்கு உரிச்சு வச்ச தான் பொண்ணு மாதிரியே இருக்குது, அவரை மாதிரியே இருக்குது. அப்போ எப்படி பாசம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி ப்ராக் லெஸ்னருக்கும் அண்டர்டேக்கர், வின்ஸ் மெக்மேன் இவங்களுக்கெல்லாம் ஒரே பாண்டிங். அண்டர்டேக்கரை தாண்டிலும் வின்ஸ் மெக்மேனுக்கும்
ப்ராக் லெஸ்னருக்கும் நிறைய பாண்டிங் இருக்குது. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு காம வெறியர்கள். அதை கண்டிப்பாக நான் ஒத்துக்கொண்டே ஆகணும். ப்ராக் லெஸ்னரோட ஃபேன்ஸ் எல்லாம் கோவப்படுவீங்க, ஆனால் ட்ரூத்து அதுதான். இது அந்த வீடியோலேயே ஸ்டார்டிங் சொல்லிட்டேன். ப்ராக் லெஸ்னருடைய ரியல் ட்ரூத்து. ஆக்சுவலி வின்ஸ் மெக்மேனை டபிள்யூடபிள்யூல ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக் லெஸ்னர் கேஸு போட்டிருக்காரு. கேஸ் போட்டு அதில் தோல்வியெல்லாம் நடந்திருக்குது. ஸோ வின்ஸ் மெக்மேன் டபிள்யூடபிள்யூ சாரோ ப்ராக் லெஸ்னர் மேலேயும் கேஸ் போட்டு அவர் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. இது 2016 காலத்தில் நடந்தது. ஏன்னா அப்போ வந்து ப்ராக் லெஸ்னர் டபிள்யூடபிள்யூ கூட சண்டை போட்டுட்டு சம்பளம் ஒழுங்காக தரல சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த சம்பள பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் தலைவன் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவே வேண்டாம்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு போயிட்டார். ஜப்பானில் போய் சண்டை போட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அமெரிக்காவே வந்துட்டார். ஸோ ப்ராக் லெஸ்னருக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் ஒரு பிரச்சனைலாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூக்கு வந்தாங்க. மீண்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க. 2 பேரும் எல்லா இடமும் ஒன்றா தான் சுற்றுவாங்க. ஆனால் நிறைய சண்டைகள் ஏற்பட்டுருக்குது. குறிப்பாக ரசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதும்போது அதில் டைட்டில் நீ தோக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. ஆனால் ப்ராக் நீங்கள் டைட்டில் தோக்கக்கூடாது, முழுக்க சாம்பியனாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ் ஆசைப்பட்டாராம். ஸோ அதில் கடுப்பாயிட்டார். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கலாம்னு நினச்சாரு. மீண்டும் சாம்பியன்ஷிப்பை தந்து சண்டை போடுறதுக்கு வச்சார்ல. அதனால் ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப் வின் பண்ண உடனேயே சாம்பியன்ஷிப்பை வின்ஸ் மெக்மேனுடைய மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிருப்பார் கோவத்தில். அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம ஹைலைட்டாக இருந்தது. ஆக்சுவலி அதுக்கப்புறமா கூட ப்ராக் லெஸ்னர் வின்ஸ் மெக்மேன் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னோம்னா அதனால தான் உரிமை எடுத்து வின்ஸ் மேலேயே கை வைப்பார் போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வின்ஸ் பார்த்தீங்கன்னா நீ சாம்பியனாகவே 6 மாதம் லீவ் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா டைட்டில் தோத்துட்டு போனார். அடுத்ததுக்கு சவுதி அரேபியாவில் வரைக்கும் மேட்ச் விளாடினார். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக சம்மர்ஸ்லாமுக்கு தான் வந்தார். 4 மாதம் வரவே இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா முடிஞ்ச 3 மாதத்தில் சம்மர்ஸ்லாம். அப்போலாம் 4-5 மாதம் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் கூட டபிள்யூபிள்யூ ஏற்பட்டிருக்குது. அண்ட் ப்ராக் லெஸ்னர் வின்ஸ் மெக்மேன் 2 பேருமே சேர்ந்து செக்ஷுவல் இன்டர்ஃபீலியும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஏற்பட்ட அந்த பிரச்சனையை 2024 அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் சாட்சி கூட வச்சுருந்தது. ப்ராக் லெஸ்னர் பேசினது, வின்ஸ் மெக்மேன் பேசினதெல்லாம் வச்சுருந்தது. ஸோ இதனால் பெரிய இஷ்யூ நடந்தது. ஆக்சுவலி மன்னர் காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாவனும் கெட்டு போகிறது பெண்களால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ப்ராக் லெஸ்னரோட கெரியர்லையும் வின்ஸ் மெக்மேன் கெரியர்லையும் அமைஞ்சுது. ஸோ இந்த பொம்பளை இஷ்யூ அதுவும் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூங்க. அந்த லேடிஸ் மேட்டர் வந்து அமெரிக்காவில் வந்து பொம்பளை வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஆனால் அந்த இஷ்யூவில் வின்ஸ் சரியாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ அதனால் டபிள்யூபிள்யூ விட்டு அவர் போயிட்டார். தான் பொண்ணை சேர்மன் ஆகிட்டு போயிட்டார். அதே மாதிரி ப்ராக் லெஸ்னரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு அதுக்கப்புறமா வரல. அதுக்கப்புறமா இது நாள் வரைக்கும் சண்டை போடுறதுக்கு வரவே இல்லை. அண்ட் ப்ராக் லெஸ்னருக்கு ஏற்படுற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குறிப்பாக ப்ராக் லெஸ்னருக்கு கண்ணு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னருக்கு கலர் பிளட் அப்படிங்கிற ஒரு வியாதி உண்டு. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கலர் பிளட்லாம் என்னதுன்னா ப்ராக் லெஸ்னருக்கு சாம்பியன்ஷிப் என்ன கலரு, ஸோ நம்ம எந்த கலரில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு இதெல்லாம் தெரியாதுங்க. எப்படி சொல்ல, ஒரு டார்க்கஸ்ட் கலர்னு சொல்லுவோம். ரெட்டு, நேவி ப்ளூ இந்த கலர்லாம் பார்க்கும்போது ஒரு ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு கலர் தான் தெரியுமா. ஸோ அந்த வியாதி இருக்குது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், ப்ராக் லெஸ்னர் எத்தனை தடவை மண்டே நைட் ட்ராக் ரிட்டர்ன் ஆயிருப்பார். இதுதான் சிவப்புன்னு சொல்லிட்டு ஒரு கலர் அவர் மனசில் இருக்கும்ல, அதுதான் ரெட்டு. ஒரிஜினல் ரெட்டு என்னது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிக்கவே மாட்டார். ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னர் பல பேரை அடித்து மல்லாக்க போட்டு மிதித்து பல இதுக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் ப்ராக் லெஸ்னரையே மிதித்து எடுத்து ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா அவர் தான் வந்து கெயின் வெலாஸ்கர். UFC போனோன்னா பல மேட்ச் வினுங்க, நான் தான் பெரிய ஆள், என்னை வீழ்த்தி எவனுமே இல்லைன்னு சொல்லும்போது மெக்சிகோக்காரன் ஒருத்தன் வந்துட்டான். மெக்சிகன் சொல்கிறான், நீ அமெரிக்கன், நான் மெக்சிகன், நான் தின்னு எடுத்து பங்கமாக இருப்பேன், என் அடியெல்லாம் ஒன்று பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக் லெஸ்னர் பார்த்து சொல்லிட்டு அவர் பேர் தான் கெயின் வெலாஸ்கர். ஸோ அந்த கெயின் வெலாஸ்கரை பார்த்து இவர் சிரிச்சிட்டாரு. ஸோ மேட்ச்சில் அதை பழி வாங்கிட்டார். எப்படி இருந்த ப்ராக் லெஸ்னர் எப்படி ஆக்கிட்டு கிட்டத்தில் ஒரு சிரிப்பாக இருப்பாருங்களேன் கெயின் வெலாஸ்கர். அதெல்லாம் ஹைலைட்டு. ப்ராக் லெஸ்னர் அதில் தோற்று போயிருப்பார். ஸோ அப்படி ப்ராக் லெஸ்னரை ரியல் மேட்ச், UFC ரியல் மேட்ச்சு அதில் தோக்கடித்த கெயின் வெலாஸ்கரை பழி வாங்கிறதுக்கு டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்து, டபிள்யூ வந்து ஒரு ப்ரோ ரெஸ்லிங் ஸ்கிரிப்டட் ஷோ தானே, அந்த ஸ்கிரிப்டட் ஷோவில் கெயின் வெலாஸ்கரை ப்ராக் லெஸ்னர் வீழ்த்திருப்பார். அதுவும் 3 நொடியில். அதெல்லாம் ரொம்பவே மோசமாக இருக்கும். அதாவது ரியாலிட்டிக்கு ஃபைட்டில் ஏற்பட்டதை ரியாலிட்டிக்காக இல்லாமல் ப்ரோ ரெஸ்லிங்கில் தீர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராக் லெஸ்னரை பற்றின ஒரு ட்ரூத்தான விஷயத்தில் இதுவும் ஒன்று. ப்ராக் லெஸ்னர் கெயின் வெலாஸ்கரில் அடி வாங்கி முகம் உடஞ்சி ரியல் ஃபைட்டில் தோற்று பண்ணார். பட் ஆனால் ப்ரோ ரெஸ்லிங்கில் வின் பண்ணியிருக்காரு. இது உண்மையான ஒரு ட்ரூத்து. அண்ட் காய்ஸ், இன்றைக்கி ட்ரூத் சொன்னேன். இந்த ட்ரூத்தெல்லாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.